எம்ஜிஆர் இருந்தால் பரவாயில்லையே, இந்த இடம் அவர் போன பிறகு காலியாக இருக்கிறது என்று அப்படி எண்ணுகின்றவன் தான் மனிதன். கணித மேடைக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கிறது, மருத்துவருக்கு கிடைக்கிறது, பல பேருக்கு கிடைக்கின்றது. ஆனால் இவருக்கு கிடைத்தது மனிதாபிமானம். எத்தனை பேருக்கு அரசியல் உலகத்திலே மனிதாபிமானம் இருக்கிறது? காந்தியடிகளிடம் இருந்தது மனிதாபிமானம், கேள்விப்பட்டிருக்கிறோம், சில பேர் பார்த்திருக்கிறோம். அதற்கு பிறகு நேருவிடம் இருந்தது மனிதாபிமானம், நமக்கு தெரியும், நாம் அவரோடு வாழ்ந்தவர் தான். அதற்கு பிறகு என் அருமை தலைவன் காமராஜிடம் இருந்தது மனிதாபிமானம், அதை நாம் அனுபவித்திருக்கிறோம். அதற்கு பிறகு அவர் கண்ட கனவையெல்லாம் நிறைவேற்றுகின்ற அருமை என்னை இந்திரா காந்தியிடம் இருக்கிறது மனிதாபிமானம், அதை நாம் பார்த்தோம். அவர்கள் போடுகின்ற அந்த 20 அம்ச திட்டத்தை உங்களுடைய திட்டமாக ஏற்று இந்த மக்களை, ஏழை மக்களை உங்களுடைய அடிமையாக ஆக்கிவிட்டீர்களே, உங்களுடைய அன்பால் உங்களிடம் இருக்கிறது மனிதாபிமானம். அதனால்தான் தேசிய உள்ளங்கள் எல்லாம் இன்று உங்களை கவனிக்கின்ற நிலையிலே இருக்கின்றன. தேசிய உள்ளங்கள் அல்ல, உலகமே இன்று உங்களை கண்கொண்டு நீங்கள் நடத்துகின்ற ஒரு மாபெரும் திட்டம். இந்த திட்டம் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று என் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற அன்பான வாழ்த்தை உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பொறுமை, உங்களுடைய நிதானம், உங்களுடைய ஆசை இந்த நாட்டு மக்களை ஒரு நல்ல வழியிலே, பொன்னான பாதையிலே அழைத்து செல்ல வேண்டும் என்ற உங்களுடைய லட்சியம் ஆகோல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி பல்லாண்டு நீங்கள் வாழ எல்லாம் அந்த அன்னையை வாழ்த்தி விடைபெறுகிறேன்.